அத்தியாயம் 83 ஜெகனை கடுப்பேத்தும் அந்த மர்மத்தின் ஒரு பூதத்தால் பிடிக்கப்பட்டதா? அப்புறம் தப்பிச்சுட்டு திரும்பி வந்தாரா? இந்தக் கதையில் ஒரு வார்த்தை கூட அகிலன் நம்பவில்லை. அவனது பார்வையில் வரதன் அகிலனின் தந்தை போரில் இறந்த பிறகு அவர் தனியாக வீட்டிற்கு ஓடிப்போய் பரோனின் மரணச் செய்தியைக் கொண்டு வந்திருக்கலாம். இது கவுண்ட் உமானின் பேராசையைத் தூண்டியது. அவர் அகிலன் மரணத்திற்கு சதி செய்து ஆங்லர் குடும்பத்தின் பெருந்தன்மையை அபகரிக்க விரும்பினார். இப்போது பென்னி திடீரென்று துலிப் வர்த்தக சபை மூலம் அகிலனுக்கு இவ்வளவு தாராளமான பரிசை அனுப்புகிறார். இதன் பின்னணியில் என்ன நோக்கம் இருக்க முடியும்? இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தூண்டுதலா? அல்லது அகிலன் வெற்றிகரமாக பிரபுத்துவப் பதவியைப் பெற்று டியூக் செயின்ட் ஹில்டேவின் கவனத்தைப் பெற்றதால் அவளால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனதாலா? அதனால் அவள் அவனிடம் தயவைப் பெற முயற்சிக்கத் தொடங்கினாள். கவுண்ட் உமானுக்கு இது தெரியுமா? இல்லை. அகிலன் தலையை ஆட்டினான். கவுண்ட் உமானுக்கு தன் காதலன் அகிலன் இவ்வளவு தாராளமான பரிசை அனுப்பியது தெரியாது என்று நம்பினான். ஏனென்றால் ஆக்ரனுக்கு அத்தகைய நடவடிக்கை நம்ப முடியாத அளவிற்கு விவேகமற்றதாகத் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக உமான் குலத்தினர் தன்னை கொல்ல முயன்றதாக அகிலன் சந்தேகித்தது வெறும் சந்தேகம்தான். அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் அவன் வேறு யாரிடமும் சொல்லவில்லை. எனவே திருமதி பென்னியின் செயல் அவர் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதை குறிக்கிறது. அகிலன் விஸ்கவுண்டாக பதவி உயர்வு பெற்றதைக் கொண்டாடுவது அல்லது அவனது தந்தையின் மரணத்திற்கு வருத்தம் தெரிவிப்பது என்பது வெறும் சாக்குப்போக்குகள் என்று அவன் நினைத்தான். 50,000 பொற்காசுகள். அது நிச்சயமாக ஒரு சிறிய தொகை அல்ல. கொண்டாட்டத்திற்கோ அல்லது மன்னிப்பு கேட்பதற்கோ இவ்வளவு பணம் தேவைப்பட்டதா? முன்பு கவுண்ட் உமான் காட்டிய தந்திரமான மற்றும் தந்திரமான தன்மையைக் கருத்தில் கொண்டு கவுண்ட் அத்தகைய நடவடிக்கை எடுப்பார் என்று அகிலன் நினைக்கவில்லை. அகிலன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். கவுண்ட் உமானின் காதலியை அவன் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றாலும் அவன் அவளை ஏற்கனவே தன் இதயத்தில் மூளையற்ற அழகு என்று முத்திரை குத்தியிருந்தான். திருமதி பென்னிக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது. அப்படியானால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அகிலன் சோகமான முகத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவனது துக்கம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு தொழிலதிபராக அவரது உள்ளுணர்வு அவரை தாக்கியது. எனினும் கவசத்தை தங்க நாணயங்களுக்கு மாற்ற முடியுமா? ஆம். ஆலிவர் சில கண்ணியமான வார்த்தைகளைச் சொல்லத் தயாராக இருந்தார். ஆனால் இப்போது அவரது காதுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று அவர் சந்தேகித்தார். இந்த மந்திரித்த கவசத் தொகுப்பு 50,000 தங்க நாணயங்களுக்கு மதிப்புள்ளதல்லவா என்று அகிலன் இயல்பாகக் கேட்டான். ஆம். அப்போ எனக்கு அந்தக் கவசம் வேண்டாம். 50,000 தங்கக் காசுகளை மட்டும் கொடு. ஆலிவர் நீண்ட நேரம் தயங்கினார். அகிலன் தீவிரமாகவும் நகைச்சுவையாகவும் இல்லை என்பதைக் கண்டு தயக்கத்துடன் தலையசைத்து நீ வற்புறுத்தினால் அதை தங்க நாணயங்களாக மாற்ற நான் உனக்கு உதவ முடியும் என்றார். பின்னர் அகிலன் வெடித்துச் சிரித்தார். அருமை, எனக்காக அன்பான திருமதி பென்னிக்கு நன்றி. வேறொருவரின் பரிசுகளை அவர்கள் முன்னால் தங்க நாணயங்களுக்கு மாற்றுவது அநாகரீகமாகவும் அவமானகரமாகவும் இருந்தாலும் அந்த நேரத்தில் அகிலன் அதைப் பொருட்படுத்தவில்லை. ஒரு குதிரைப்படையை உருவாக்குவதற்கான அதிக செலவு தன்னையே விற்றுவிடலாமா என்று அகிலனை தூண்டியது. இப்போது ஒரு முட்டாள் பெண் இவ்வளவு தாராளமான பரிசை அனுப்பியிருக்கிறாள். அவனால் நிச்சயமாக அதை எளிதாக விட்டுவிட முடியாது. மேலும் இரத்தக்குலம் என்ற அவனது அழியாத பண்பைக் கருத்தில் கொண்டு அதன் பளபளப்பான தோற்றத்தைத் தவிர மந்திரித்த கவசத்தில் அவனுக்கு அதிகப் பயன்பாடு இல்லை. தங்க நாணயங்கள் மிகவும் நடைமுறைக்குரியவை. சரி, நான் நிச்சயமாக உங்கள் செய்தியை தெரிவிப்பேன். இந்த வழக்கத்திற்கு மாறான பரோனை பார்த்து ஆலிவர் வாயடைத்துப் போனார். ஆனாலும் அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சர் பரோன், துலிப் வர்த்தக சபையிடமிருந்து எங்கள் கடன் நிபந்தனைகளைப் பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான். அடப்பாவி! 50,000 தங்க நாணயங்களைப் பெற்ற பிறகு அகிலன் நல்ல மனநிலையில் இருந்தான். துலிப் வர்த்தக சபையின் கடன் நிபந்தனைகள் நியாயமானவையாக இருந்தால் இந்த தாராளமான பரிசுக்காக அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அகிலன் தயாராக இருந்தான். தொண்டையைச் செருமிக் கொண்ட ஆலிவர், ஐயா பரோன், எங்கள் துலிப் வர்த்தக சபை உங்களுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 10 வருட கால அவகாசத்துடன் 3 லட்சம் தங்க நாணயங்கள் வரை கடனாக வழங்க முடியும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பரோன் பிரதேசத்தின் வரி வருமானம் பிணையமாக இருக்கும் என்று பணிவுடன் கூறினார்.
இந்த உலகின் கடன் தொடர்பான தகவல்களைப் பற்றி அகிலன் முன்பு தனது சமையல்காரர் எமோனிடம் மிக விரிவாக கேட்டிருந்தான். துலிப் வர்த்தக சபையின் நிபந்தனைகளைக் கேட்டபோது அவர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைக்கவில்லை என்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான். உண்மையில் 3 லட்சம் தங்க நாணயங்கள் அகிலன் ஆரம்ப எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தன. இவ்வளவு பெரிய தொகையைக் கொண்டு 1000 பேர் கொண்ட குதிரைப்படையைக் கூட அவனால் தயார்படுத்த முடியும். நல்லது மிஸ்டர் ஆலிவர், நீங்கள் கடன் ஆவணத்தை தயாரிக்கலாம். நான் எந்த நேரத்திலும் அதில் கையெழுத்திடத் தயாராக இருக்கிறேன். ஆமாம் விஸ்கவுண்ட், உங்களுடன் வியாபாரம் செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒத்துழைப்பு இருக்கும். அகிலன் ஆலிவரை நோக்கி நடந்து சென்று அன்புடன் கைகுலுக்கினார். அவன் உண்மையான அரவணைப்புடன் சிரித்தார். இரவு நெருங்க நெருங்க ஐஸ்ராக் நகரத்தின் புறநகர் பகுதிகளில் உள்ள காடு மேலும் மேலும் ஆபத்தானதாக மாறியது. பல மிருகங்கள் இரவின் மறைவின் கீழ் தங்கள் வேட்டையைத் தொடங்கும். எனவே காட்டில் மனிதர்களுக்கு நெருப்பு சிறந்த தற்காப்பு ஆயுதமாக மாறியது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் அருகே நைட் ஜெகன் வறுத்த இறைச்சியைச் சாப்பிட்டுக் கொண்டு நைட் சங்கர் உடன் மனதாரச் சிரித்துக் கொண்டிருந்தார். அவர்களைச் சுற்றி 1 டஜன் காவலர்களும் இருந்தனர். வேட்டை எந்த அந்நிய மனிதர்களும் இல்லாமல் சுமூகமாக நடந்தது. நைட் ஜெகன் மிகவும் திருப்தி அடைந்தார். விருந்து வைத்து சீரற்ற உரையாடலுக்குப் பிறகு நைட் ஜெகன் நைட் சங்கருக்கு விடைபெற்று ஓய்வெடுக்க தனது சொந்த கூடாரத்திற்குள் நுழைந்தார். நெருப்பு அணையவில்லை. முகாமில் 2 காவலர்கள் கண்காணிப்பில் விடப்பட்டனர். இரவு ஆழமடைந்தது. வெட்கப்பட்ட நிலவு மேகங்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டது. காட்டை இன்னும் இருட்டடித்தது. ஏதாவது நடமாட்டம் இருக்கிறதா என்று பணியில் இருந்த காவலர்களில் ஒருவர் கேட்டார். திடீரென்று தனது தோழரை எச்சரித்தார். கிட்டத்தட்ட தூங்கிக் கொண்டிருந்த தோழன் தயக்கத்துடன் தன் தூக்கக் கண்களைத் திறந்து ஆச்சரியப்பட்டு, என்ன விஷயம்? அங்கே ஏதோ அசைவு கேட்டது போல. ஒருவேளை வெறும் 1 தெரு பூனை மீதமுள்ள உணவின் வாசனையால் கவரப்பட்டது. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர்களில் ஒருவர் நெருப்பை விட்டு வெளியேறி சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார். நெருப்பில் இருந்த தோழன் கண்களைத் தேய்த்து சோம்பேறியாக கால்களை நீட்டினான். மீண்டும் திரும்பிப் பார்த்தபோது தன் தோழன் காணாமல் போனதைக் கண்டான். திடீரென்று பயந்து போன அவன் கத்தத் தொடங்கியபோது அவன் வாய் பின்னால் இருந்து மூடப்பட்டிருப்பதைக் கண்டான். பேன்! அவரது தலையின் பின்புறத்தில் பலத்த அடி விழுந்தது. காவலரும் சரிந்து விழுந்தார். காவலருக்குப் பின்னால் உலோக முகமூடி அணிந்த ஒரு உயரமான மெல்லிய உருவம் தோன்றியது. அவள் நேராக நைட் ஜெகனின் கூடாரத்திற்குச் சென்று உள்ளே நுழைந்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நைட் ஜெகன் திடீரென்று தன் பக்கத்தில் ஏதோ அசைவை உணர்ந்தார். அவர் விழிப்புடன் எழுந்து அமர்ந்தார். ஆனால் அவருக்கு முன்னால் யாரையும் காணவில்லை. அவர் நிம்மதிப் பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் தூங்கப் போகும்போது அவருக்குப் பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. பேன்! நைட் ஜெகன் உடனடியாக மயக்கமடைந்தார். நைட் ஜெகன்! மயக்கத்துடன் கண்களைத் திறந்தபோது நைட் சங்கர் தன்னை கவலையுடன் பார்ப்பதைக் கண்டார். அவர் உடனடியாக எழுந்து உட்கார்ந்து, நேற்று இரவு யாரோ முகாமுக்குள் பதுங்கிவிட்டார்கள் என்று கத்தினார். அது சரி, பணியில் இருந்த 2 காவலர்களும் மயக்கமடைந்தனர். நைட் ஜெகன், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எனக்கு கோபம் வருகிறது. ஜெகன் தலையின் பின்புறத்தில் ஒரு துடிக்கும் வலியை உணர்ந்தான். அது கடந்த முறை வந்த அதே நபராக இருக்க முடியாது, இல்லையா? கடந்த முறை வந்த அந்த மர்மமான மாவீரன். ஜெகனின் முந்தைய சந்திப்பைப் பற்றி சங்கர் கேள்விப்பட்டிருந்தார். மேலும் அவர் அனுதாபத்துடன் இருந்தபோதிலும் அவள் ஏன் உன்னைத் தொடர்ந்து துரத்துகிறாள் என்று குழப்பமடைந்தார். எனக்கு எப்படித் தெரியும்? ஜெகன் மகிழ்ச்சியற்ற முறையில் முணுமுணுத்தார். அப்போதுதான் அவன் மணிக்கட்டில் இருந்த கட்டுகளைக் கவனித்தான். குழப்பத்துடன் கேட்டான், என் கைக்கு என்ன ஆச்சு? ஓ, நாங்கள் உள்ளே வந்தபோது உங்கள் கை வெட்டப்பட்டிருப்பதைக் கவனித்தோம். அதனால் நாங்கள் அதை உங்களுக்காகக் கட்டினோம். நைட் ஜெகன் தனது மணிக்கட்டை நகர்த்தினார். ஆனால் பெரிதாக எதுவும் தெரியவில்லை. அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவர் எழுந்து நின்றார். ஆனால் திடீரென்று தலைச்சுற்றல் ஏற்பட்டது. கோபமாக உருமினார். நாங்க உடனே ஊருக்குத் திரும்பிப் போறோம். இந்த முறை நான் இராணுவத்தை கூட்டிட்டு வந்து தேடுறேன். கண்டிப்பா அந்த சனியன் புடிச்சவளை கண்டுபிடிச்சுடுவோம்.